காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் ஆலையில் தொழிலாளர்களில் ஒரு தரப்பினர் பணியிடத்தில் அமைதியை சீர்குலைக்க முயற்சி செய்வதாக சாம்சங் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய வாஷிங் மிஷின் மற்றும் ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏசி எலக்ட்ரானிக் உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு பிரிவினர் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் இன்று திடீரென அந்த தொழிற்சாலை நடைபெறக்கூடிய கூடத்திற்கே சென்று மற்ற தொழிலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக சாம்சங் நிறுவனம் சார்பில் தற்போது அறிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக அரசுக்கு கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சாம்சங் நிறுவனத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் நிலையான பணியிடத்தை பராமரிப்பதே எங்களுடைய முன்னுரிமை எனவும் தொழிலாளர்கள் ஒரு பிரிவினர் மீண்டும் சட்டவிரோத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கு போராடுவதற்கு எந்த தடை இல்லாமல் அவர்களுக்கு உணவளித்து 3 வேளையும் அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த தொழில் கூடத்திற்கு சென்று மற்ற தொழிலாளர்களை அச்சுறுத்தும் வகையிலும் அந்த ஒரு பிரிவினர் செயல்பட்டு அந்த தொழில் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அந்த பூஜ்ஜியம் சகிப்புத்தன்மையுடன் சாம்சங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இந்த 350க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒரு பிரிவினர் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தமிழக அரசு இதனை தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொழிலாளர் துறை சார்பில் 3 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே அந்த தொழிற்சங்கம் தெரிவிக்கிறார்கள். 3 பேர் தற்காலிகமாக நீக்கப்பட்டவர்கள் இப்ப உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். சாம்சங் நிறுவனம் சார்பில் விசாரணைக்கு பின்பே அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் அந்த பணிக்கு திரும்புவார்கள் என தெரிவித்ததன் காரணமாக தான் பேச்சுவார்த்தை தோல்வியடைகிறது. ஆகையால் தான் சாம்சங் நிறுவனம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசு இதனை தலையிட்டு உரிய நிவாரணம் மற்றும் நடவடிக்கை மேற்கொண்டு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தொடர்ந்து தொழிற்சாலை நடத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் ஆலையில் தொழிலாளர்களில் ஒரு தரப்பினர் பணியிடத்தில் அமைதியை சீர்குலைக்க முயன்றதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.